என் பேர் கார்த்திகேயன். ஒரு மாப்பிள்ளை. நாங்கள் 2 பேரும் தான் பார்ட்னராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் பேர் கார்த்தி. அதனால தான் நம்ம கடை பேர் வந்து கேகே ஏஜென்சி அப்படின்னு வச்சு 7 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கடை வச்ச நாள்லேருந்து அமீர்தா பால், அமீர்தா ப்ராடக்ட்டு அதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. ஆரம்பத்தில் காலேஜ் இங்கே தான் படிச்சுட்டு அடுத்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் கரெக்டாக அந்த டைமிங்கில் இவங்க தான் கம்பெனிக்காரங்க அமிர்தாக்காரங்க வந்தாங்க. வந்து பேசிவிட்டு நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் எல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணி நம்மளை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி விட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 700 கடைக்கு பக்கத்தில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், பட்ரு, நெய் எல்லாமே நம்மளது வருதுங்க. எல்லாமே நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சுற்றி இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எல்லாமே நம்ம ரெகுலராக சப்ளை கொடுத்துட்ருக்கோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட் இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. எல்லா ரெஸ்டாரண்ட் நம்ம பக்கெட் தயிர் தான் கேட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி கம்பெனி சைட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் உடனே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் கூட லேட் ஆகாது. எல்லா நாளும் வந்து கரெக்டாக வந்துடும். காலையில் நமக்கு சப்ளை காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நமக்கு கடை முன்னாடி பால் இருக்கும். அந்தளவுக்கு வந்து சப்ளை வந்து கம்பெனியில் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து இப்போ கரும்புத்தமட்டி மட்டும் இல்லாமல் நம்ம தென்னம்பாளையம், தெக்கலூர், வாகரம்பாளையம், சாமலாபுரம் இப்படி வந்து சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாமே நம்ம பால் தயிர் போயிட்டுருக்குங்க. கம்பெனி ஸ்டாஃபும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் சொன்னாலும் வந்து பார்த்து கொடுப்பாங்க. பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்புத்தமட்டில் ஒரு 20-30 பேக்கரி இருக்குது சார். 30 பேக்கரியில் வந்து ஒரு 75% பேக்கரியில் நம்ம அமீர்தா பால், ஃபுல் க்ரீம் பால் தான் போகும். அது டீக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து மாஸ்டர் கேட்டாலுமே சொல்லுவாங்க, உங்கள் பால் கொடுத்தா வேறு பால் கொடுத்தா செட் ஆகாது, நீங்கள் அமீர்தா பால் மட்டும் கொண்டு வாங்க, வேறு பால் எதுவும் கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பால் குவாலிட்டி இருக்குது, சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம மேனேஜரை கூப்பிட்டு பேசுவோம், உடனே எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. நமக்கு மார்ஜினும் நல்லபடியாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம தொடர்ந்து இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மேற்பட்டும் நம்ம கண்டினியூவாக பண்ண தான் போகிறோம். ஏன்னா நமக்கு சர்வீஸ் அந்த மாதிரி இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து நம்ம இப்போ ஆரம்பத்தில் ஒரு 10-100 கடை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலே வந்து அமீர்தா பால் இல்லாத கடை எந்த கடையுமே இருக்காது. அந்தளவுக்கு வந்து நம்ம பாலோட தரம் இருக்கிறனால, நம்ம சப்ளைவும் அந்தளவுக்கு கொடுக்கறனால எல்லாமே போய்கிட்டு இருக்குங்க சார். நாங்களாம் 0 வால்யூமில் வந்து வந்தோம். இப்போயும் டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசாக வர டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு வாடகைகள்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் அது போக நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம அதை கொண்டு வந்துட்டோம், அந்த வால்யூம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஊக்குவிக்கிறாங்க. கடைகளுக்கு எது ஒரு கிஃப்ட் பாக்ஸ், கிஃப்டெல்லாம் எது வேணும்னாலும் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி தராங்க அமிர்தா கம்பெனிலேருந்து. இப்போ புதுசாக வரவங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி தராங்க. பழைய ஆளுகளுக்கும் அவங்க வால்யூமை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணித்தராங்க. நான் அமிர்தா கம்பெனியில் நான் எதாக இருந்தாலும் எம்டிகிட்ட கேட்கலாம், உரிமையாக நான் வால்யூம் உழைக்கிறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி